இப்ப வீட்டுக்கு புதுசா ஒரு கட்டில் வாங்கியிருக்கோம். அந்த கட்டில தூக்கி வீட்டுக்கு உள்ள வைக்கணும். நம்ம வீட்ல 4 பேர் தான் இருக்கிறோம். அந்த 4 பேரால அந்த கட்டில தூக்கி வீட்டுக்குள்ள வைக்க முடியாது. இப்ப ஒரு 6 பேர் இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஈஸியா இருக்கும். அப்போ ஒரு 2 பேர் ஷார்ட்டேஜா இருக்கு. பற்றாக்குறையா இருக்கு இல்லையா? இப்ப இந்த 2 பேருக்கு நம்ம என்ன செய்வோம் தெரியுமா? ஒவ்வொரு ஊர்லயுமே ஏதோ ஒரு இடத்துல வேலைக்காரங்கலாம் கூடியிருப்பாங்க, டிரைவருங்கலாம் கூடியிருப்பாங்க, கொத்தனாருங்கலாம் கூடியிருப்பாங்கல்ல. அந்த மாரி இடத்துக்கு போயிட்டு கட்டில தூக்குறதுக்கு தகுதியான 2 பேர கூப்பிட்டு நாம அந்த கட்டில தூக்கி வீட்டுக்குள்ள வைப்போம். இந்த மாதிரி மேன் பவர் ஷார்ட்டேஜ நம்ம சரி பண்றதுக்கு எந்த வகையான ஒரு பேரும் இல்ல. இதே மாரி தான் ஒரு நிறுவனத்துக்கு பணம் கம்மியா இருக்கு. எதுக்காக வேண்டி ஒரு ஃபர்ஸ்ட் பிரான்ச் முடிச்சுட்டாங்க. 2வது பிரான்ச் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறாங்க. இல்ல ஏதோ ஒரு காரணத்துக்காக வேண்டி அவங்களுக்கு ஒரு 10 கோடி ரூபாய் தேவைப்படுது. இந்த 10 கோடி ரூபாய பற்றாக்குறையா இருக்கு. அத எப்படி இவங்க சால்வ் பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த ஸ்டாக் மார்க்கெட்ல லிஸ்ட் பண்ணி அத நம்ம மாரி பொதுமக்கள் எல்லாமே அந்த ஸ்டாக்க வாங்குவாங்க. அப்படி வரக்கூடிய அமௌண்ட்ட செபி அப்படிங்கிற அந்த அமைப்பு கலெக்ட் பண்ணி இந்த நிறுவனத்துக்கு குடுப்போம். ஸோ இவங்களுக்கு தேவையான அந்த பணம் கிடைச்சிரும். ஸோ ஸ்டாக் மார்க்கெட் அப்படின்னா என்ன? பிசினஸ்ல இருக்கக்கூடிய நிதி பற்றாக்குறைய தீர்த்து வைக்கிறதுக்காக வேண்டி உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்பு.